ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு GTFU. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்க டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, HDFC பேங்க் பிஸ் க்ரோ கிரெடிட் கார்டு. இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரோட விஷயம் தாங்க. பாலச்சந்திரன் கேட்டிருக்காரு. அவர் பிசினஸ் மேன் போல. உங்களை யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்லைனா பிசினஸ்ல இருக்கீங்க, ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அதாவது ஸ்பார்க் வரும். இந்த வீடியோ பார்த்தோமே, இதுல இருக்க மாதிரி நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால இந்த வீடியோ மறக்காம பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதாவது கமாண்ட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்கள யாராவது ஏதாவது டவுட் இல்ல உங்களுக்கு யாராவது இந்த கார்டு பத்தி டீடைல் வேணும், எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அங்க இன்டராக்ஷன் பண்ணலாம். இந்த கார்டுல பாத்தீங்கன்னா லிமிட்லெஸ் ஆம்பிஷன்ஸ் ரெடி ஃபார் யூன்னு சொல்றாங்க. அதாவது எல்லை அற்ற லட்சியம் உங்களுக்காக ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்டுல. சரிங்களா? ஸோ 10x ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க பில் பேமெண்ட் பண்றப்பையும், அப்புறம் டிமார்ட் மற்றும் பல. சரிங்களா? 600 ரூபாய் கொடுக்கறதா சொல்றாங்க ஒரு குவார்ட்டருக்கும் நீங்க 1 லேக் ஸ்பெண்ட் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ 1% ஃபியூல் சார்ஜ் வேவியர் பண்றாங்களா. நீங்க அப் டு வந்து 3000 ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஃபியூல் சர்சார்ஜ்ல மட்டும் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லைங்க. ஃபியூலுக்குன்னு தனி கார்டு இருக்கு. அது 8ல இருந்து ஒரு 10 கார்டுக்கு நான் போட்டிருப்பேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் வீடியோ கூட போட்டிருப்பேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். என் சேனல் போய் பார்த்தா கூட அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலாம். ஃபியூலுக்குன்னு போனீங்கன்னா தனி கார்டுக்கு போங்க. ஜெனரலான கார்டு ஃபியூலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கார்டு நீங்க அப்ளை பண்றப்ப இப்போதைக்கு 1500 ருபீஸ் வவுச்சர் கொடுக்குறதா சொல்றாங்க. இது மாறிக்கிட்டே இருக்கும். 250, 500 மாறிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் யார் வந்து ஆனுவல் ஃபீ பே பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வவுச்சர் கொடுக்குற மாதிரி கூட சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட் எல்லாமே நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு ஃபுல்லாவே கவர் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாமே. அதனால அவங்க வெப்சைட்ல போயிட்டு ஒன்னு ஒன்னா நம்ம பிரிச்சு மேய்ஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம அந்த கிரெடிட் கார்டு பேஜுக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே ஃபீச்சர்ஸ்ல 55 டேஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் கார்டு சொல்றாங்க. பட் எல்லாருமே கொடுக்குறதா இங்கேயும் அந்த ஸ்பெஷலாக சொல்றாங்கன்னு தெரியல. இப்போ பாருங்க, ஜெனரலாக வந்து 10ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்க. நீங்க 10ஆம் தேதி முள்ள எது ஸ்பெண்ட் பண்ணிருந்தாலும் ஒரு 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க. ஸோ அந்த 5000 ரூபாய் 10ஆம் தேதியிலிருந்து சரிங்களா? 10ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுப்பாங்க. சரி, 30ஆம் தேதி வரைக்கும். இதுக்குள்ள நீங்க அந்த 5000 பே பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்ப எத்தனை நாள் டைம் இருக்கு? உங்களுக்கு 20 நாள் தான் டைம் இருக்கு. ஆனா இங்க எத்தனை நாள் சொல்றாங்க? 55 டேஸ். அந்த 55 டேஸ் எந்த கவுண்டா சொல்றாங்கன்னா 10ஆம் தேதி பில் ஜெனரேட் ஆகுதா? நீங்க என்ன பண்றீங்க? 11ஆம் தேதி நீங்க ஒரு 5000க்கு பொருள் வாங்கினீங்கன்னா, அதுக்கப்புறம் 12ஆம் தேதி இதுக்கு ஒரு 2000க்கு பொருள் வாங்கினீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து 55 நாள் டைம் இருக்கும். இதுக்கு வந்து 54 நாள் டைம் இருக்கும். ஒண்ணு அது 13ஆம் தேதினா அப்படியே 53 நாள் ஆகும். ஸோ ஒவ்வொன்னா ஒரு டேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே ஆட் பண்ணி பில்லா போடும்போது, ஸோ இது எல்லாமே 7000, இப்போ இது ஒரு 3000 கிட்டத்தட்ட 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 10,000க்கு 10ஆம் தேதி பில்லு ஜெனரேட் ஆகும். அப்ப நீங்க என்ன அந்த 10,000 எத்தனை நாள்ல கட்டணும்? தெளிவா புரிஞ்சுக்கங்க. 20 நாள்ல கட்டணும். ஸோ அதனால அந்த 55 நாள் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. சரிங்களா? அப்புறம் ஏர்ன் 2 கேஷ் பாயிண்ட்ஸ் ஆன் எவரி 150 ஸ்பெண்ட். ஸோ ஒரு 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணு 2 கேஷ் பாயிண்ட் சொல்றாங்க. இந்த 2 கேஷ் பாயிண்ட்ன்றது அதாவது பாயிண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து 1 கேஷ் பாயிண்ட் வந்து 1 ரூபாய் மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுலயும் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ 1 கேஷ் பாயிண்ட் வந்து 25 பைஸ் சம்திங் தான் இந்த கார்டு பொறுத்த மாதிரி கொடுக்குறாங்க. அது கீழே இன்னும் நல்லா டீடைல் தான் பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 10x கேஷ் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. அப்போ 10x கேஷ் பாயிண்ட்னா அப்போ கிட்டத்தட்ட பாருங்க. ஸோ 100 ரூபாய்க்கு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 1 ரூபாய் திருப்பி தர மாதிரி ஒரு கணக்கு சொல்றாங்க. சரிங்களா? அதிகமாக 1 ரூபாய் 25 காசு அப்படிதான். அப்படி பார்க்கும்போது நீங்க பேஸ்ஆப் மூலியமா சரிங்களா? பேஸ்ஆப் மூலியமா நீங்க வந்து பில் பே பண்ணும்போதோ, இல்ல பர்ச்சேஸ் பண்ணும்போதோ, உங்களுக்கு அதாவது இந்த பேஸ்ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஆப் இருக்கும். சேம் லைக் கூகுள் பே, அப்புறம் ஃபோன் பே அந்த மாரி இவங்களும் ஒரு பேமெண்ட் கேட்வே சர்வீசஸ் மாரி தான். நீங்க இது மூலியமா பில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் குடுக்குறதா சொல்றாங்க. அப்புறம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் பை மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஸோ அது மூலியமா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்து ஓரளவுக்கு கேஷ்பேக்ஸ் வரதா சொல்றாங்க. ஸோ அதுதான் சொல்றேன். அஷ்யூர்ட் கேஷ்பேக் ஓரளவுக்கு அஷ்யூர்ட் கேஷ்பேக்ஸ். ஓகே 10x கேஷ்பேக்ஸ். அப்புறம் இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணா கூட உங்களுக்கு கேஷ்பேக் குடுக்குறாங்க 10x. அப்புறம் ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட். ஹோட்டல் அண்ட் ஃபிளைட் புக்கிங் பண்ணா 10x ரிவார்ட் பாயிண்ட். அதே போல பிசினஸ் ப்ரொடக்டிவ் டூல் டேலி, ஆஃபீஸ் 65, AWS, கூகுள் இங்கெல்லாம் போயிட்டு இந்த ஏரியால நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு இதுலயும் 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதா சொல்றாங்க. அதாவது நியூஸ்லின்றது அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூல். அந்த டூல் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்க அதாவது நியூஸ்லின்றது ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியும் HDFC வந்து அதாவது கொலாபரேட் ஆயிருக்காங்க. கொலாபரேட் ஆகி உங்களுக்கு ஒரு சர்வீஸா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா வெப்சைட் லிங்க் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேட்வே மாதிரி. இப்போ அந்த கேட்வேக்குள்ள போனீங்கன்னா இங்க பாருங்க. நியூஸ்லி, கூகுள் ஆட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 மதிப்புள்ள உங்களுக்கு கூகுள் ஆட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் 40% ஆஃபர் ஆன் பிசினஸ் சாஃப்ட்வேர்ஸ். நீங்க அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ ஒண்ணுமே இல்ல. இருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிராவல் வரும். இங்க பாருங்க. டிராவல் அண்ட் தென் ஸ்டே. ஓகேங்களா? அதுக்கு பேர் ரீடைரக்ட் ஆகி எதுல போகுது? ஸ்மார்ட் பை பிஸ் டீல்ஸ். ஸோ எல்லாமே ஸ்மார்ட் பை சம்மந்தப்பட்டதா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நியூஸ்லி. ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா பாருங்க எல்லாமே அவங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கூகுள் ஸ்பேஸ், AWS, ஸோ ஆஃபீஸ் சூட்ஸ், ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்ளிகேஷன், கிரே HR, ஸோ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஐடி சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட், ஜீரா ஓகேங்களா? இல்ல ஃப்ரெஷ் சர்வீசஸ் அத டிக்கெட்டிங் டூல். ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இங்கே இருக்கு. ஓகே. ஸோ அப்புறம் டிமார்ட் நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஐஸ்கிரீம் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹோல்சேல் கடையில தான் போய் வாங்கணும்னு நினைப்பேன். அப்படி பார்க்கும்போது டிமார்ட் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. அப்புறம் கிளியர் டாக்ஸ் மூலியமா நீங்க ஃபைல் பண்ணும்போது, அப்போ நீங்க எதனா பேமெண்ட் பண்ண வேண்டியதுனா, அதுக்கு உங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குடுக்குறதா சொல்றாங்க. இந்த 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ரூ. 10,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கும். அப்பதான் உங்களுக்கு இந்த கேஷ் பாயிண்ட் எலிஜிபிள். சரிங்களா? இங்க பாருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1500 கேஷ் பாயிண்ட் தான் தருவாங்க. அதுக்கு மேல தரமாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்க எவ்வளோ தூரம் சேவ் பண்ணலான்றத டீடைலா ஒரு சாட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதை பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணோம்னா, ஸோ அவங்க என்ன பண்றாங்க, டீடைல் சாட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேவ் அப் டு 27,300 ஆனுவலி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மாசம் மாசம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 12,500 பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆனுவலா 4,500. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் பாயிண்ட். ஸோ 22,500 மாசம் பண்ணீங்கன்னா, ஒரு ரூ. 9,000 அப்படி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2,000 கேஷ் பாயிண்ட்ஸ். அதாவது ரூ. 1,00,000 பர் குவார்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு 2,000 பாயிண்ட்ஸ். ஸோ அதுபோல மெம்பர்ஷிப் வேவியர். அதாவது இதெல்லாம் வந்து அவங்க போடவே கூடாது. இதெல்லாம் போட்டுருக்காங்க. இன்க்ளூடே பண்ணக்கூடாது. அப்புறம் டைனோட் 3600 அதாவது ஸ்விக்கி டைனோட் அதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். அப்புறம் பிளாட்ஃபார்ம் அதான் சொன்னேன் ஸ்மார்ட் பை அந்த பேஜ் இது மூலியமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30,200. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ 2600 ஸ்மார்ட் பை கேஷ்பேக் வவுச்சர் அதெல்லாம் ஆமா வவுச்சர்லாம் நீங்க வந்து இன்க்ளூட் பண்றப்ப ஒரு 200 அப்படி வந்து ஸோ கிட்டத்தட்ட நீங்க வந்து சரி 7,000 வந்து டீலிங்ல விட்டு மீதி 1,000 நீ கணக்கு வச்சலாம். ஒரு ஆனுவலா உங்களுக்கு 20,000 சேவ் பண்ணலான்ற மாதிரி இவங்க வந்து ஒரு சேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அந்த தூள போய் பார்த்தாச்சு. இங்க பாருங்க அதான் சொல்லியிருந்தல ஆல்ரெடி 40% அந்த பிசினஸ் டிராவல் சாஃப்ட்வேர் அதெல்லாம். ஸோ 4% ஆஃபர் ஆன் ஃபிளைட் புக்கிங் அதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பிசினஸ் ப்ரொடக்ட் இதுவும் சொல்லியாச்சு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆக்டிவேஷன் வவுச்சர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ரூ. 250 தான் கொடுக்குன்னு சொல்றாங்க. ஒன் டிரான்சாக்ஷனாவது பண்ணிருக்கணும் 37 நாள்ல. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போனாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டீசல்ல எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ரூ. 1,500 அமேசான் வவுச்சர் கொடுக்கலாம், இல்ல ஸ்விக்கி வவுச்சர் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். ஆல்ரெடி இதுவும் சொல்லியிருக்கல. ஸோ அந்த சாட்ல சொன்னல. ஸோ 2,000 கேஷ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நீங்க வந்து ரூ. 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ரீட்டைல் ஸ்பெண்ட். ஓகே. அதாவது இதுல வந்து ரெண்ட் பெட்ரோல் மட்டும் கிடையாது. மத்த எல்லாமே இன்க்ளூடட். அப்புறம் ரிடீம் ஒரு கேஷ் பாயிண்ட் அதாவது 1 கேஷ் பாயிண்ட்டுக்கு 25 பைசா அது சொன்னேன்ல. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். ஸோ இதுவும் நாட் ரெக்கமெண்டட். ஃபியூலுக்கு தனி கார்டு ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதையும் பாருங்க. டைனிங் பெனிஃபிட். ஸோ 20% சேவிங் ஆல் பில் பேமெண்ட் ஆஃப் ஸ்விக்கி டைனோட் ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லாவே உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்மார்ட் பே. ஸோ அந்த பில்லிங் ஃபெசிலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக் பில்லிங் ஃபெசிலிட்டிஸ் அஷ்யூர்டு கேஷ்பேக் 1,800 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வருஷம் தரேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வவுச்சர்ஸும் கிடைக்கும்னு சொல்றாங்க. ₹800 மதிப்புள்ள வவுச்சர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ஆடிங் 2லேருந்து நீங்க நிறைய பில் ஆட் பண்ணலாம் ஸ்மார்ட் பே மூலியமா. ஓகே. ஸோ மற்றெல்லாம் ஜென்ரல் தான். ஸோ இப்போ நீங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 2,500 மேலே ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ லாஸ்ட் கால் லைபிலிட்டி. அதாவது நீங்க ஒரு வேளை கார்டு தொலைஞ்சிட்டா ஸோ அப்போ வந்து ஃப்ராடல் ஆக்டிவிட்டி எதனா தெரிஞ்சுன்னா 3,00,000 வரைக்கும் லைபிலிட்டி இருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. கார்டு தொலைஞ்சு 24 ஹவர்ஸ்க்குள்ளால இந்த கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணி இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்புறம் இதுதான் முக்கியமான விஷயங்க பிசினஸ் இன்சூரன்ஸ். ஸோ நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் எடுக்காம இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று நடந்துட்டா ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே காலி. ஸோ அதுதான் மேட்ரு. இங்கே டிஃபால்ட்டா வந்து அவைலபிள் ஒரு பிசினஸ் இன்சூரன்ஸ் ஆனுவலா நீங்க வந்து ₹3,785 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? ஃபயர் அண்ட் பல்கரலி இன்சூரன்ஸ் அதாவது ஃபயர் மற்றும் திருட்டு. ஓகே. நான் அந்த மாதிரி சம்பவங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ கேஷ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது நீங்க வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல மூவ் பண்றீங்க அப்போ கொல்ல போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு 25,000 உங்களுக்கு கொடுக்குறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணுறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 வரைக்கும் கேஷ் வேற ஏதாவது ஹில்னஸ் மூலியமா ஏதாவது வியாதி மூலியமா நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு அங்கேயே அப்பயும் ₹1,000 தரேன்னு சொல்றாங்க. சரிங்களா? கார்டு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாரி இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணி என்னடா அது ஒரு பிளான் தான் இருக்குமா? மத்த பிளான் இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ் நெறைய பிளான் இருக்கு. இங்க பாருங்க. சொல்லுங்க பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 ஸோ 10,00,000, 20,00,000, 50,00,000 ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ நீங்க வந்து பிரீமியம் மட்டும் நீங்க அதிகமா கட்டுற மாரி இருக்கும். உங்களுடைய கவரேஜ் ஏற. சரிங்களா? அத பார்த்துக்கங்க. அப்புறம் கேஷ்பேக் ரிடெம்ப்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ 25 பைசா தான் சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட்டா நீங்க போய் லாகின் பண்ணி அப்ப போய் ரெடீம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 25 பைஸ் தான். சரிங்களா? அப்ப 1000 கேஷ் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் ₹250 தான். ஸோ அது மாரி ஸ்மார்ட் பை மூலியமாவும் நீங்க பண்ணலாம். அதாவது நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் டிக்கெட் கூட புக் பண்ணலாம். அப்பயே ரெடீம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெட் பேங்கிங் வச்சு நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் ரெடீம் அகைன் த பிசினஸ் கேட்டலாக் அதாவது பிசினஸ் மெட்டீரியல் வாங்கும்போது அப்ப கூகுள் ஒர்க்ஸ்பேஸ், டேலி, ஏடபிள்யூஎஸ் இங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா 0.30 பைஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ₹50 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஒரு ₹1,000 ₹300 எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. அவ்வளோதான் மேட்ரு. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ மினிமமா வந்து 2,500 கேஷ் பாயிண்ட் இருந்தா தான் நீங்க ரெடீம் பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹோட்டல் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது ஸோ நீங்க 50% தான் வந்து ரெடீம் பண்ண முடியும். அதுக்கு மேல ரெடீம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கங்க.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15,000 கேஷ் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்னு பார்த்துங்க. ஸோ அன்ரீடீம்டு கேஷ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் லேப்ஸ் ஆகிடும், இல்லை எக்ஸ்பயர் ஆகிடும். 2 விஷயத்தில் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ கான்டாக்ட் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் ஜென்ரல். ஸோ கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் நம்ம கிளியராக பார்த்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். என்னப்பா அது சேலரி டைப்பே கார்டுனா எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேக்ஸ் தான் இந்த கார்டு. ஸோ நீங்கள் வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கணும். அப்புறம் ஆனுவல் ஐடிஆர் வந்து 6 லட்ச ரூபா பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கார்டு உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ இது ஒரு சேடான விஷயம் இல்லை. பட் ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியா இருக்கலாம்ல. ஸோ எப்பயுமே வந்து எல்லா விஷயம் யாருக்குனாலும் யூஸ் ஆகலாங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் சொல்லி நீ பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறா, இந்த கார்டு யூஸ் பண்ணுறா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஜாயினிங் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ப்ளஸ் டேக்ஸுங்க. இயர்லி ஸ்பெண்ட் 1 லேக் மேலே இருந்துச்சுன்னா அதுவும் ரெனிவல் ஃபீஸ் வேவியர் ஆயிரும். ஸோ நோ இஷ்யூ. நீங்கள் பிஸ்னஸ்னு போகும்போது 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக. ஸோ அதனால இந்த பிஸ்னஸ் பீப்பிளுக்கு இது பிரச்சனையே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த கார்டு பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த கார்டில் விஷயம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நான் விட்டுருன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட போடுங்க. ஸோ நானும் அங்கே வந்து ரிப்ளை பண்ணுவேன். நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு பற்றி, ஏதாவது டெபிட் கார்டு பற்றியோ, இல்லை அக்கௌண்ட் பற்றியோ ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நான் கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். தனி வீடியோவாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.